Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. பெர்ஃபெக்ட் கிரைம்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. எந்த தடயமுமே இல்லாம குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாத கிரைம் தான் பெர்ஃபெக்ட் கிரைம். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் கிரைமை யாருமே பண்ணலங்கிறது தான் உண்மை. 57 வருஷம் கழிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்ச கேசுகளும் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்கிற கேசுகளும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸும் பெர்ஃபெக்ட் கிரைமா பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை தான். நைட்டு வேலையை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிறாரு ஏட்டையா. இருட்டான அந்த ரோட்ல மெதுவா அவர் கிராஸ் பண்ணும்போது எதிர்த்தாப்புல வேகமா 2 பைக் அவங்க கண்ட்ரோல்ல இல்லங்கிறது பைக் வர்ற ஸ்பீட பார்க்கும் போதே தெரியுது. என்ன இந்த பசங்க இப்படி வராங்கன்ற யோசனையோடயே பாத்துட்டு இருக்கிறாரு ஏட்டையா. பக்கத்துல வர்ற 2 பைக்கையும் ஒத்து பார்க்கும் போது தெரியுது ஒரு பைக்ல 3 பேரும் ஒரு பைக்ல 2 பேரும் இருக்காங்க. ஏட்டையாக்கு அவங்கள பார்த்த உடனே மெலிசான ஒரு சந்தேகம் வருது. ஏதோ தப்பு பண்றாங்க, ஒருவேளை குடிச்சிருக்காங்களோ, போலீஸ்காரரை பார்த்தோன்னே அதுதான் பதறாங்களோன்ற யோசனையோட பக்கத்துல போறாரு ஏட்டையா. அவர் பக்கத்துல போக போக பைக்கோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. 2 பேரும் ஏட்டையாட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஏட்டையா எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வண்டியை நிறுத்துறதே இல்ல. 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு பைக்கோட ஆக்சிலேட்டரை திருகிட்டே இருக்காங்க. கண்டிப்பா குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு பயந்துதான் ஓடுறாங்கன்ற நம்பிக்கையோட ஏட்டையாவும் அந்த 2 பைக்கையும் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் ட்ரிபிள்ஸ் போன பைக்ல இருந்து ஒருத்தன் மட்டும் கீழே விழுகிறான். ஆனாலும் அந்த 2 பைக்கும் நிக்காம அதே வேகத்துல போயிட்டே இருக்காங்க. கீழே விழுந்தவன் குடிபோதையில பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி தான் விழுந்திருப்பான்ற நம்பிக்கையில பைக்கை நிறுத்திட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்றாரு ஏட்டையா. எந்த அசைவும் இல்லாதனால பக்கத்துல போய் குப்புற கிடந்தவனை திருப்பி பாக்குற ஏட்டையாக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. கை, கால், வயிறுன்னு எல்லா இடங்கள்லயும் சரமாரியான வெட்டுக்கள், ரத்தம் வழிஞ்சு உறைஞ்சிருக்குது. கீழே விழுந்தவன் கண்டிப்பா இறந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருந்திருக்கணும். அப்போ பைக்ல ஒரு டெட் பாடிய வச்சு ட்ரிபிள்ஸ்ல வந்திருக்காங்க. எதிர்த்தாப்புல போலீஸ பார்த்த உடனே பயந்துருக்காங்க. ஐயா ஏட்டு பேசுறையா, நம்ம நேதாஜி தெருவுல இருந்து 2 பைக்ல 4 பேரு கொலை பண்ணிட்டு பாடியை இங்க தள்ளி போட்டு போயிருக்காங்கய்யா. மெயின் ரோட நோக்கி வேகமா போயிட்டு இருந்த 2 பைக்கையும் பிடிக்க பெட்ரோல் வண்டிகள் வேகமா போகுது. ஏட்டையா கீழே இருந்த பாடியை உத்து பாக்குறாரு. ஒருவேளை நம்ம எதிர வரலன்னா இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யோசிக்கிறாரு. அதே நேரத்துல ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி மர்டர் சீனுக்கு போலீஸையும் மெடிக்கல் டீமையும் வர சொல்றாரு. மெடிக்கல் டீம் வர்றதுக்கு முன்னாடி ஏட்டையாக்கு ஒரு போன் கால் வருது. வேகமா 2 பைக்ல தப்பிச்சு போயிட்டு இருந்த அந்த 4 பேரும் எதிர வந்த பெட்ரோல் வண்டி மேல மோதிட்டு பைக்க அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. போலீஸ் எவ்வளவு தூரம் விரட்டி போனாலும் அவங்கள பிடிக்க முடியல. அவங்கள தேடிட்டு இருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல பாடி விழுந்து கிடந்த இடத்துக்கு வந்திருக்கிற மெடிக்கல் டீம் அந்த இடத்த ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ணி பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போக ரெடி பண்றாங்க. இறந்து போனவருடைய பாக்கெட்டை சர்ச் பண்ணும்போது அதுல இருக்கிற ஐடி கார்டுல இருந்து சில விஷயங்கள் ஏட்டையாக்கு கிடைக்குது. அதுதான் இந்த கேஸ் ஆரம்பிக்க போற விஷயமே. பைக்ல வந்த 4 பேர் ஒரு டெட் பாடியை கீழே தள்ளிட்டு போயிருக்காங்க. டெட் பாடியோட பாக்கெட்டை சர்ச் பண்ணும்போது அதுல இருந்து ஐடி கார்டுல இருந்து ஏட்டையாக்கு சில தகவல்கள் கிடைக்குது. வேலூர் ராணிப்பேட் அட்ரஸ் இருக்கு. ஒல்லியா மாநிறத்துல பாக்குறதுக்கு சராசரியான ஒரு ஆளா இருக்கிற இந்த காமேஷ இவ்வளவு தூரம் கொடூரமா கொலை பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு, எதனால அப்படின்ற கேள்விகளோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். இறந்து போன பையனுடைய கம்பெனிக்கு போய் முதல் கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் காமேஷ பத்தி அமைதியான பையன், எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பையன், யார்கிட்டையும் சண்டெல்லாம் போட்டது கிடையாதுன்னு நல்ல சர்டிபிகேட்ஸா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. காமேஷுடைய ஃப்ரெண்டான ரவி கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது இன்ஸ்பெக்டருக்கு. சார், ஒரு வாரம் முன்னாடி தான் சார் 4 பேர் வந்து ஆபீஸ் வாசல்ல அவனை போட்டு அடிச்சாங்க சார். அடிச்சது யாரு என்னங்கிற வேற தகவல்கள் தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது காவியன்ஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல சார். அது அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கா? அவங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன். காவியாவை பத்தின டீடைல்ஸ
காமேஷோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ரியலைஸ் பண்றாரு காவியாவோட அப்பா பெரிய பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, அந்த ஏரியாலேயே ரொம்ப பெரிய ஆளு. காவியாவை காமேஷ் லவ் பண்றது அவருக்கு பிடிக்காம ஒரு தடவை கூப்பிட்டு பேசியிருக்காரு, 2வது தடவை 4 பேரை அனுப்பி அவனை போட்டு அடிச்சிருக்காரு. அதையும் மீறி காமேஷ் அந்த லவ்ல விடாப்பிடியா இருந்தனால ஒருவேளை கொலை பண்ண சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற டவுட் இன்ஸ்பெக்டருக்கு வருது. விசாரிக்கும் போது எல்லாருமே 4 பேர் காமேஷ் அடிச்சதா தான் சொல்றாங்க. இங்க காமேஷ் பைக்ல இருந்து கீழே விழுக்கும் போது தப்பிச்சு போனது 4 பேர். கணக்கு கரெக்டா இருக்கு, கொலை பண்றதுக்கான மோட்டிவும் இருக்குன்றதுனால போலீஸுடைய சந்தேக பார்வை காவியாவுடைய அப்பா மேல விழுந்து. காமேஷ் லவ் பண்ணிட்டு இருந்த காவியாவுடைய அப்பாவை மீட் பண்றதுக்காக அவருடைய ஆபீஸ்க்கு வர்றாரு இன்ஸ்பெக்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காமேஷன் 4 பேரை வச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவு கொண்டு போயிருக்கிறாரு காவியாவுடைய அப்பா. அதனால இந்த கொலையை அவர் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற நம்பிக்கையோட இன்ஸ்பெக்டர் உள்ள போறாரு. சார், இந்த போட்டோல இருக்கிற காமேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், என் பொண்ணு காவியாவை லவ் பண்ணிட்டு இருந்தா. சோ போன வாரம் ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க, இந்த வாரம் ஆளையே கொண்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் சார், இப்படித்தான் போலீஸ் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் வக்கீலையும் கூட கூட்டிட்டே வந்திருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது. அப்போ நீங்க கொல்லலன்னு சொல்ல வரீங்க? சார், நான் அவனை ஆளை வச்சு அடிச்சது உண்மைதான். ஆனா அவனை கொலை பண்ண வேண்டிய மோட்டிவ் எனக்கு இல்ல சார். சரி, இதை நான் எப்படி நம்ப? இந்த மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. காவியாவுடைய அப்பாவோட போனுக்கு வந்திருந்த மெசேஜஸ் படிச்சு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். காமேஷ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது அவருக்கு அனுப்பி இருக்கிற மெசேஜ். அந்த மெசேஜ்ல காமேஷ் காவியாவுடைய அப்பா மேல அவருக்கு எந்த கோபமும் இல்லன்னு சொல்லியிருக்காரு. உங்க இடத்துல நானும் இருந்திருந்தா இதே தான் பண்ணிருப்பேன் சார். ஆனா என் பொண்ணு காதலிக்கிற ஆள் கரெக்டானவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதலுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை என்ன மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்க ஒத்துக்கிறோம். உங்களை காயப்படுத்திட்டு இந்த காதல்ல ஜெயிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லன்னு காமேஷ் ரொம்ப பெருசா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜுக்கு கீழே காவியாவுடைய அப்பா ஆபீஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க 5 மணிக்கு அப்படின்னு ரிப்ளை அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த மீட்டிங்க்கு அப்புறம் காமேஷ் பத்தின என்னோட ஒப்பீனியன் மாறிச்சு. நல்ல பையனா இருந்தா, ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டான். அவன் நினைச்சிருந்தா உங்க அப்பா என்ன ஆள் வச்சு அடிச்சாரு அப்படின்னு என் பொண்ணு கிட்ட என்ன வில்லனா காமிச்சிருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யல. அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லா பொண்ணை பத்தவங்களுக்கும் தம் பொண்ணு லவ் பண்றான்னு உடனே ஒரு பயம் இருக்கு சார், ஒரு கவலை ஒண்ணு வரும் சார். அவன் சரியான ஆள் தானா, இது கரெக்டா இருக்குமான்னு, நம்ம தாண்டி போறாளே அப்படின்னு ஒரு வருத்தமும் வரும். ஆனா என் பொண்ணு எடுத்த முடிவு சரிதான்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே அவங்க காதலுக்கு ஓகே சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த வீக்கெண்ட் அவங்க அப்பாவை மீட் பண்றதா இருந்தது. காவியாவுடைய அப்பாவை பார்க்க வரும்போது இன்ஸ்பெக்டருக்கு இருந்த சந்தேகங்கள் இதன் மூலம் தவிடுபடியா இருக்கு. காவியாவுடைய அப்பா ஆபீஸ்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 5 மணிக்கு காமேஷ் உள்ள வர்றதும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காமேஷும் காவியாவுடைய அப்பாவும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு வெளியில வர்றதும் பதிவாயிருக்கு. சோ இவர் சொல்றது உண்மைதான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. ஆனா இவ்ளோ கோபமா காமேஷ கொலை பண்ண வேண்டிய அவசியம் வேற யாருக்கு இருக்குன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. சார், 1 மாசத்துக்கு முன்னாடி காமேஷ் ஊர்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாகி அவரோட அப்பா அவன் வெளியில இருந்த உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு 3 நாள் வீட்லயே அவரை பூட்டி வச்சிருந்தார் சார். அப்போ ரெஸ்ட்லெஸ்ஸா என் பொண்ணு இருந்ததை பார்த்துதான் இவங்க லவ் மேட்டரே எனக்கு தெரிய வந்தது. 1 மாசத்துக்கு முன்னாடி வெளியில வந்தா உயிருக்கே ஆபத்துன்னு 3 நாள் பூட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஊர்ல என்னவா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன காமேஷ்க்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்ததாவும், வெளியில வந்தா உயிருக்கே ஆபத்துன்னு காமேஷோட அப்பா ஒரு 3 நாள் அவனை வீட்டுல பூட்டி வச்சிருந்ததாவும் காமேஷ் லவ் பண்ற காவியாவுடைய அப்பா சொல்றாரு. காமேஷுடைய அப்பாவை விசாரிச்சா இந்த கேஸ்ல வேற ஏதாவது தகவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இன்ஸ்பெக்டர் கிளம்பி வேலூருக்கு போறாரு. பையனுடைய கடைசி காரியங்கள்ல பிஸியா இருக்கிற காமேஷுடைய அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அங்க சரௌண்டிங்ல இருக்கிற மக்கள்கிட்ட மெதுவா தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். பையன் எப்படி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான பதில் தான் சொல்றாங்க. நல்ல பையன், படிக்கிற பையன், பொறுப்பான பையன் அப்படிங்கிற பதில்கள் தான் வேற வேற வாய்மொழிகள்ல இருந்து வந்துட்டே இருக்கு. யாருமே 1 மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததாவோ இல்ல அவன் கிட்ட இவங்களுக்கு கோபம் இருந்ததாவோ சொல்லவே இல்லை. அல்லது அந்த மாதிரி ஆட்கள் யாரும் வரவே இல்லையா அப்படிங்கிற யோசனையோட காமேஷுடைய நண்பர்கள் யார் யாருன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். தம்பி, 1 மாசத்துக்கு முன்னாடி காமேஷ் அவங்க அப்பா வீட்டுல பூட்டி வச்சிருந்தாராமே, என்ன விஷயம்? சார், ஆஷான்ற பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான் சார். அந்த பொண்ணாலதான் சார் பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? 2 பேரும் வேற வேற கம்யூனிட்டி சார்.
ஒரு 3 வருஷம் முன்னாடி இவங்க பிரச்சனை தெரிஞ்சு 2 பேரையும் பிரிச்சு வச்சிருந்தாங்க சார். சடனா 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா சார். இவன் போய் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்துட்டார் சார். அதுலதான் சார் பெரிய பிரச்சனையே ஆச்சு. அவன் காவியான்னு ஒரு பொண்ணை சென்னையில லவ் பண்றானே, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த ஆஷா இவனை விட்டுட்டு போய் 3 வருஷம் ஆச்சு சார். திரும்ப திடீர்னு உள்ள வந்தா சார். சென்னையில காவியாவை லவ் பண்ணிருந்த அதே நேரத்துல இங்க ஆஷான்னு ஒரு பொண்ணை மீட் பண்ண போயிருக்கான். அது பிரச்சனையா இருந்திருக்கு. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற இன்ஸ்பெக்டருடைய கேள்விக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன பதில்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆஷா காமேஷ்க்கு உங்களை நான் மீட் பண்ணியே ஆகணும்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த லெட்டர் ஆஷாவுடைய அப்பா கையில மாட்டிக்குது. 2 பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது ஆஷாவுடைய அப்பா அங்க போறாரு ஊர்க்காரங்களோட. அங்க காமேஷும் ஆஷாவும் கட்டி புடிச்சிட்டு இருக்கிறத பாக்குற ஊர்க்காரங்க இவங்க 2 பேரையும் அப்பவே அடிச்சு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வேற வேற சமூகத்தை சேர்ந்த 2 பேருடைய காதல்ங்கிறனால ஏகப்பட்ட எதிர்ப்புகள், காமேஷ்க்கு எக்கச்சக்க கொலை மிரட்டல்கள். அதுக்கு பயந்துதான் காமேஷ் அவங்க அப்பா வெளியில எங்கேயுமே அனுப்பாம ஒரு 3 நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறாரு. இப்போ அந்த ஆஷா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா சார்? 2 வாரமா அந்த ஆஷாவையும் காணோம் சார். ஆஷாவையும்னா அவ காமேஷோட ஓடிட்டதான் ஊர்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஆஷான்றது யார் சார்? ஸ்கூல் படிக்கிறப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைச்சேன் சார். ஆனா அந்த பொண்ணு இவனை விடவே இல்ல சார். ஊருக்குள்ள எல்லாரும் அன்னைக்கு இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்ததா சொல்றாங்களே, அப்போ உங்க பையனும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு தானே இருந்திருக்கான்? எல்லாருமே அதான் சார் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போனது நானும் ஆஷாவுடைய அப்பாவும் தான் சார். அங்க எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஷா பொண்ணு வேகமா காமேஷை கட்டிப்பிடிச்சா சார். சார் நீங்க வேற மாதிரி பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் பார்த்தது மட்டும் இல்ல, காமேஷும் அதான் சார் சொன்னான். அவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருந்தவ ஆழ்வர சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் சட்டுன்னு கட்டிப்பிடிச்சிட்டா. என்ன பேசினாங்கன்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், ஒரு 2-3 நாள் அவன் சரியா யார் கூடவுமே பேசல. ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல ஒரு காதல். ஒரு 3 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் அந்த பொண்ணு திடீர்னு அவனை பார்க்கணும்னு சொல்றா. அவளை பார்க்கறதுக்காக போறான் காமேஷ். அங்க ஆள் வர்ற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆஷா அவனை கட்டி பிடிக்கிறத அவனும் கவனிச்சிருக்கான். காமேஷுடைய அப்பாவும் கவனிச்சிருக்காரு. ஆஷாவோட அப்பா அதை கவனிச்சாரான்றது இவங்களுக்கு தெரியல. ஊர் மொத்தமும் பார்க்கும்போது பையனும் பொண்ணும் கட்டி பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க. அதனால ஊருக்குள்ள பெரிய கலவரமே நடந்திருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க காமேஷ பயங்கரமா மிரட்டி இருக்காங்க. வீட்டிலேயே 3 நாள் பூட்டி வைக்கிற காமேஷோட அப்பா அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா அவனை சென்னைக்கு வழி அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு 1 மாசத்துக்கு நீ இந்த பக்கம் வராதரான்னு சொல்லிதான் அனுப்பி வைக்கிறாரு காமேஷோட அப்பா. அந்த அளவுக்கு வலுவான மிரட்டல்கள் இருந்திருக்கு. இப்ப ஆஷாவையும் காணோம், காமேஷும் இல்ல. ஆஷாக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா ஒருவேளை காமேஷ யாரு கொண்டான்றத கண்டுபிடிக்க முடியுமோன்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. அந்த ஆஷாவுடைய செல்போன் நம்பரை வாங்கி அதுக்கு ட்ரை பண்றாரு இன்ஸ்பெக்டர். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள இயலவில்லை. நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. சைபர் டீம்ல கொடுத்து கடைசியா இது எந்த டவர்ல ஆக்டிவா இருந்திருக்குன்றத செக் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். கரெக்டா காமேஷ அவங்க அப்பா ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரத்துல ஆஷாவை காணோம். 2 வாரமா ஆஷாவுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் ஆஷாவை தேடிட்டு இருக்காங்க. அப்பப்போ காமேஷோட வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டும் போயிட்டு இருக்காங்கன்றத ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆஷாக்கு என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்பதான் காமேஷோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு முக்கியமான டீடைல அதே நோக்கத்தோட அவர் விசாரணை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் காமேஷோட ஃப்ரெண்ட் ஒரு முக்கியமான தடயத்தை சொல்றாரு. சார், ஆஷா அவனை வர சொன்னது உண்மைதான் சார். ஆனா அதுல காமேஷ்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். இதுல என்ன சந்தேகம்? ஆஷா உங்களை மீட் பண்ணணும்னு எதுன லெட்டர் காமேஷ் கிட்ட இருக்கு. ஆனா அந்த லெட்டர் அவங்க அப்பாவும் படிச்சான்னு சொன்னாங்களே, அது எப்படி சார்? ஆஷா 2 லெட்டர் எதுனாலா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே சார். அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வரணும்னு வேணும்னே ஆஷா இன்னொரு லெட்டர் எழுதிருக்கா சார். அவங்க அப்பா அங்க வந்த உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி சீனை கிரியேட் பண்ணிருக்கா சார். இதனால ஆஷாக்கு என்ன லாபம் சார்? இந்த மாதிரி எதுனா ஆச்சுன்னா காமேஷே ஆஷாக்கு கட்டி வச்சிருவாங்கல்ல சார். காமேஷ் தன்னை விட்டுட்டு போறது பொறுக்க முடியாத ஆஷா அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக பண்ண பிளான் இதோ அப்படிங்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. ஆனா காமேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆஷா இவ்வளவும் பண்ணாங்கன்னா 2 வாரமா ஆஷா வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் காமேஷ கான்டாக்ட் பண்ணாம இருந்திருப்பாங்களா அப்படின்றதும் இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. காமேஷுடைய செல்போன் டீடைலையும் ஆஷாவுடைய செல்போன் டீடைலையும் எடுக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஆஷா கிட்ட இருந்து காமேஷுக்கோ இல்ல காமேஷ் கிட்ட இருந்து ஆஷாவுடைய செல்போனுக்கோ எந்த கால்ஸும் இல்ல. ஒண்ணு அவங்க 2 பேரும் வேற ஒரு நம்பர் வச்சிருந்திருக்கணும் யாருக்குமே தெரியாம, அல்லது இவங்க 2 பேரும் போன்ல பேசாம வேற யாருடைய போனையாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இல்லன்னா உண்மையிலேயே 2 வாரமா இவங்க 2 பேரும் கான்டாக்ட்லயே இல்லாம தான் இருந்திருக்கணும். காமேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் ஆஷா போராடினாங்கன்னா
வீட்டை விட்டு வந்து 2 வாரம் ஆனாலும் காமேஷை ஏன் கான்டாக்ட் பண்ணாம இருக்கணும்? ஒருவேளை ஆஷா காமேஷ கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணாம அவருக்கு பிரச்சனை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்களா? அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற யோசனை இன்ஸ்பெக்டரோட மூளைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. ஏட்டையா, அந்த ஆஷா பொண்ணோட நம்பர்ல இருந்து எத்தனை பேருக்கு கால் போயிருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் எடுங்களேன். ஆஷாவுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 6 மாசத்துல காமேஷ்க்கு அவங்க ஒரு தடவை கூட போன் பண்ணல, ஏன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் ஆஷா காமேஷ பாக்கணும்னு சொல்றாங்க, அத ஒரு சீனா ஊருக்குள்ள கிரியேட் பண்றாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியல. சார், ஆஷாவோட செல்போன் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு டெய்லி ஒரு 6-7 தடவை ஒரே நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்கா சார். அந்த நம்பர் யாரு, டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் செக் பண்றியா? அதான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தகவல்களோட 6 வருஷமா ஒருத்தரை லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் எந்த தொடர்புமே இல்ல. ஆனா கடந்த ஒரு 6 மாசமா ரெகுலரா வேற ஒரு நம்பர் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி காமேஷ மீட் பண்ணணும்னு சொல்றாங்க, ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. ஆஷா மனசுல என்ன இருந்ததுன்றது இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா புரியல. அத பத்தி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் காவியாவுடைய அப்பா லைன்ல வந்தாரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட. யாருக்குமே ஆஷா எங்க இருக்கிறான்ற தகவல் தெரியவே இல்லை. ஆஷாவுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 6 மாசமா ரெகுலரா ஒரு நபர் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. அந்த நம்பரோட டீடைல்ஸ், அட்ரஸ், ப்ரூஃப் எல்லாம் எடுக்க சொல்லி ஏட்டையாவை அனுப்பி வைக்கும் போதுதான் காவியாவுடைய அப்பா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட லைனுக்கு வராரு. சார், இப்பதான் காவியா கிட்ட பேசினேன். அன்னைக்கு ஆஷாவை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்கான் காமேஷ். அந்த ஆஷாவை பத்தி உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல சார், என் பொண்ணுக்கும் தெரியும். என்ன தெரியும் சார்? அன்னைக்கு ஆஷாவை மீட் பண்ணி பிரச்சனையான உடனே காவியாக்கு தான் போன் பண்ணிருக்கான். ஓகே. ஆஷா என்னை எப்படியாவது இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கெஞ்சினதா சொல்லிருக்கான். அப்போ ஆஷாவை அங்க யாராவது அடைச்சு வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? மேபி சார். ஏன்னா என்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிரு, என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா ஆஷா. காவியாவுடைய அப்பா சொன்ன இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு புதுசா ஒரு குழப்பம் வருது. அப்போ ஆஷா காமேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த சீனை கிரியேட் பண்ணலையா? அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக மட்டும் தானா? தப்பிச்சு போறதா இருந்தா எங்க போவாங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போன ஆஷா எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க பிளான் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். காணாம போன ஆஷா இப்ப எங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சா அவங்களோட பிளான் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா ஆஷாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போதான் ஆஷா ரெகுலரா பேசிட்டு இருந்த அந்த செல்போன் நம்பருக்கான ரெக்கார்ட்ஸோட உள்ள வராரு ஏட்டையா. சார், அந்த ஊர்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறப்போ சிம் கார்டு கொடுத்திருக்காங்க. தெளிவான ஒரு அட்ரஸே இல்ல. ஓகே. அந்த நம்பர் ஆன்ல இருக்கா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அந்த நம்பரும் ஆஷா காணாம போன நாள்ல இருந்து சுவிட்ச் ஆஃபா தான் சார் இருக்கு. அந்த நம்பரோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் எடுக்க முடியுமா? ஆல்ரெடி எடுத்தாச்சு சார். அந்த நம்பருக்கு ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண வேற யாராவது இருக்காங்களா? இந்த நம்பர் ஆஷாக்காகவே எடுத்த நம்பர்னு நினைக்கிறேன் சார். மெஜாரிட்டியான கால்ஸ் எல்லாமே ஆஷாக்கு தான் சார் போயிருக்கு. அது போக 1-2 நம்பருக்கு தான் சார் அவங்க அவுட் கோயிங் பண்ணிருக்காங்க. ஆஷா காணாம போன அன்னைக்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட ஒரு நம்பர். அந்த நம்பர் ஆஷாக்காக மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆஷாவை தவிர வேற எந்த நபர் கூடயும் அந்த நம்பர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டான டச்லயே இல்ல. யாருடைய நம்பர் அது? ஒருவேளை காமேஷ்க்கு செகண்டரி நம்பர்னு ஏதாவது இருந்ததா? அப்படிங்கிற கோணத்துல விசாரணை ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஆஷாவுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க காமேஷோட எந்த விதத்திலையும் கான்டாக்ட்ல இல்லன்றது தெரியுது. ஆனா ரெகுலரா அவங்க ஒரு நபர் கூட 6-7 தடவை ஒரு நாளைக்கு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நபர் யாருன்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா காமேஷ் கிட்ட இன்னொரு செகண்டரி நம்பர் இருந்து அதன் மூலமா அவர் ஆஷா கூட டச்ல இருந்திருப்பாராங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. காமேஷுடைய நண்பர்கள், அப்பா அம்மா, ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க எல்லார்கிட்டையும் இந்த நம்பரை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு யாருக்குமே தெரியலங்கிற பதில் தான் கிடைக்குது. அப்போ ஆஷா கிட்ட பேசிட்டு இருந்து ஆஷா ஊரை விட்டு கிளம்பின உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட அந்த நம்பர் யாருடையது? அப்படிங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள இருந்த நேரத்துலதான் ஆஷா யார்கிட்ட பேசினாங்களோ அந்த நம்பருடைய டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆஷாவுடைய நம்பரும் ஆஷா ரெகுலரா பேசுற அந்த நம்பரும் ஒரே டவர்ல தான் இருந்திருக்கு. அப்படின்னா 2 பேரும் உள்ளூர்காரங்க. காமேஷ் சென்னையில இருந்த நேரங்கள்ல கூட அந்த நம்பர் ஆஷாவுடைய டவர் கிட்டயே இருந்ததுனால கண்டிப்பா அது காமேஷா இருக்க முடியாதுன்றத இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரே ஊர்க்காரங்க, அவ ஊரை விட்டு போனதுமே செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. இது யாரா இருக்கும்? கேட்டையா, அந்த ஊர்ல 2 வாரத்துக்கு முன்னாடி வேற யாராவது காணாம போயிருக்காங்களான்னு செக் பண்ணீங்களா? இன்ஸ்பெக்டரோட அந்த கேள்விக்கு ஏட்டையா
ஏட்டையா கிட்ட ஆல்ரெடி ஒரு பதில் இருந்தது. ஏன்னா ஆஷா மிஸ்ஸிங் காமேஷ் தான் காரணம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஊர்ல சந்தேகப்படும்படியா வேற யாராவது இருந்தாங்களான்ற கோணத்துல ஆல்ரெடி ஒரு விசாரணை நடந்திருக்கு. ஆனா அந்த விசாரணையிலையும் இன்ஸ்பெக்டருக்கு ஏமாற்றம் மட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஊருக்குள்ள சந்தேகப்படும்படியா ஊரை விட்டு போன ஆட்கள்னு யாருமே இல்ல. அந்த ஆஷா பேசிட்டு இருந்த நம்பர்ல இருந்து இன்னும் 2 நம்பர் போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த 2 நம்பரையுமே கொஞ்சம் டிராக்கிங்ல போடுங்க. இன்ஸ்பெக்டர் அந்த உத்தரவை போட்டதுக்கு அப்புறம் காமேஷுடைய நண்பர்கள் கிட்ட இன்னொரு தடவை பேசி பார்க்கலான்னு கிளம்புறாரு. இந்த ஆஷாவுக்கு வேற யாராவது க்ளோஸா இருந்திருக்காங்களா? அது மாதிரி யாரும் இல்லையே சார். ஆஷா ரெகுலரா உங்க ஊருக்காரங்க யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க, யாருன்னு தெரியுமா? ஆஷா வேற யாரு கூடயும் பேசுறாங்க பார்த்ததே இல்ல சார். கடைசியா நீங்க எப்போ ஆஷாவை பாத்தீங்க? அவங்க காணாம போறதுக்கு 2 நாள் முன்னாடி சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்களா? சார் அந்த பிள்ளைங்களோட பேசத்தை பார்த்தாவே கலவரமாயிடும் சார். அப்படி இன்ஸ்பெக்டர் விசாரணையை நடத்திட்டு இருந்த நேரத்திலேயே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வந்தது. சார் அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லிருந்தீங்கல்ல, அதுல ஒரு நம்பர் இன்னும் ஊருக்குள்ளேயே தான் சார் இருக்கு. அட்ரஸ் டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா பாத்தீங்களா? சார் பேர் வந்து வினோத். அட்ரஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் சார். ஏட்டையா அனுப்பி இருந்த அட்ரஸ் வச்சு வினோத போய் பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். தம்பி இந்த நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், கிஷோரோட நம்பர். கிஷோர் யாரு சார்? கிஷோர் வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்குற பையன் சார். எங்கூட வா. வினோத்தையும் கூட்டிட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு உள்ள போறாரு இன்ஸ்பெக்டர். இங்க கிஷோர் யாரு? சார் கிஷோர் இங்க இல்லவே இல்ல சார். டேய் சார் அவன் இங்கதான் வேலை பார்த்தான் சார். நேத்து நைட் கூட அவனை இங்க பார்த்தேன் சார். சரி ஆஷாவுக்கும் கிஷோருக்கும் எப்படி பழக்கம்? சார் அது உனக்கு ஆஷா யாருன்னு தெரியும்ல? தெரியும் சார். கிஷோர் ஆஷா லவ் பண்ணாங்க சார். கிஷோரையா? அப்புறம்? ஆனா கிஷோருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்புறம் ஏன் கிஷோரை லவ் பண்ணாங்க? ஏன்னா அது கிஷோர் ஆஷா கிட்ட சொல்லவே இல்ல சார். சரி ஆஷா இப்ப என்ன ஆனாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியல சார். நானும் கிஷோர் கிட்ட கேட்டேன். அவ காமேஷ் கூட போயிட்டு தான் சொன்னான் சார். அவன் காமேஷ் மேட்டருக்கு அப்புறம் அவ என்கிட்ட பேசதில்லைன்னு சொன்னான் சார். ஆனா ஆஷாவோட செல்போன் ரெக்கார்ட்ஸ பாக்கும்போது ஆஷா காமேஷ் விஷயத்துக்கு அப்புறமும் கிஷோர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்லுது. ஆனா ஆஷாவோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் வேற விதமா இருக்கு. காமேஷோட பிரச்சனை நடந்து முடிஞ்சு 2 வாரம் வரைக்கும் ஆஷா கிஷோர் கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ வினோத் போய் சொல்றானா இல்ல வினோத் கிட்ட கிஷோர் போய் சொல்லிருக்கானான்ற குழப்பம் வருது இன்ஸ்பெக்டருக்கு. அந்த கிஷோரோட வீட்டு அட்ரஸ் என்னடா? அவன் வீட நான் காட்டுறேன் சார். கிஷோரோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போகும்போது வீடு பூட்டப்பட்டிருக்கு. காமேஷோட கொலையை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். காமேஷோட சொந்த ஊர்ல ஆஷான்னு ஒரு பொண்ணு காமேஷ லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல பிரச்சனையானதுக்கு அப்புறம் 2 பேருமே பேசுறதை நிறுத்தி இருக்காங்க. ஆஷா கிஷோர்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி காமேஷ மீட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. மீட் பண்ண வந்த காமேஷ் கிட்ட என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிரு, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்னு கெஞ்சி இருக்காங்க. ஊர்க்காரங்க வர்ற சத்தம் கேட்ட உடனே தான் காமேஷோட க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆஷா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் காமேஷோட தான் போயிருப்பான்னு நம்புற மாதிரி ஒரு அலிபி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கிஷோருங்கிற அந்த பையன் தானோன்ற டவுட் இன்ஸ்பெக்டருக்கு வருது. கிஷோரோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீடு வெளியில பூட்டப்பட்டிருக்கு. என்னாச்சுன்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. சார் இந்த கிஷோரோட நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு கால் போயிருந்ததுல, அந்த நம்பர் வந்து கிஷோரோட செகண்டரி நம்பர் சார். ஆஷா வீட்டை விட்டு போன அன்னைக்கு அந்த நம்பர் வந்து அமிர்தி ஃபாரஸ்ட்ல கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆக்டிவா இருந்திருக்கு சார். கரெக்டா எந்த இடம்னு ட்ராக் பண்ணீங்களா? உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சார். ஓகே, ஒரு டீமை மட்டும் அங்க அனுப்பி வைக்கிறீங்களா சார்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 1.5 நாளைக்கு அப்புறம் ரெகுலரா காலையிலயும் சாயந்தரமும் அந்த நம்பர் அங்கதான் சார் இருந்திருக்கு. ஆஷாவோட ரெகுலரா டச்ல இருக்க கிஷோர் ஆஷா காணாம போன அன்னைக்கு அமிர்தி ஃபாரஸ்ட்க்கு உள்ள போக வேண்டிய அவசியம் என்ன? 1.5 நாள் யார்கிட்டையும் சொல்லாம அந்த காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ரெகுலரா காலையிலயும் சாயங்காலமும் எதுக்காக ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிட்டு வரான்? அப்படி அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்றத தெரிஞ்சுக்க ஒரு டீமோட அந்த காட்டுக்குள்ள போறாரு இன்ஸ்பெக்டர். ஏட்டு அனுப்பி வச்சிருந்த லொகேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா மணல் போட்டு மூடப்பட்டது தெரிஞ்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட இடத்தை சுத்தி ஏகப்பட்ட பேப்பர்கள், சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்ததுக்கான தடயங்களா இருந்திருக்கு. சோ இங்க யாரோ இருந்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு தான் கிஷோர் ரெகுலரா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். இருந்தது யாரு? ஆஷாவா இருக்குமோன்ற டவுட் வருது இன்ஸ்பெக்டருக்கு. ஆஷா அங்கதான் 3 நாள் இருந்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எங்க போனாங்க? நேத்து நைட் வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்டர்ல கிஷோர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ ஆஷா வெளியூருக்கு எங்கேயும் போயிருக்க முடியாது கிஷோரை விட்டுட்டு. 3 நாள் வந்த கிஷோர் அதுக்கப்புறம் இங்கேயே வராம போகணும். அப்போ ஆஷா இங்க இல்லாம போயிருந்திருக்காங்க. இங்க இல்லன்னா ஆஷா எங்க அப்படிங்கிற கேள்வியோட அந்த இடத்தை இன்ஸ்பெக்டர் சுத்தி பாத்துட்டு இருக்கும் போதுதான் புதுசா மண்ணு போட்டு மூடப்பட்ட ஒரு பெரிய மேடை பாக்குறாரு. ஏட்டையா, அந்த இடத்தை கொஞ்சம் தோண்டி பாருங்க. அந்த இடத்தை தோண்ட தோண்ட
உள்ள அழுகுன நிலைமையில ஒரு பொண்ணோட டெட் பாடி. காமேஷோட கொலை வழக்க விசாரிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு காமேஷோட ஸ்கூல் டேஸ் லவ்வான ஆஷா பத்தி தெரிய வருது. ஆஷா 6 மாசமா கிஷோர்னு ஒருத்தரை லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கிஷோர் அவருக்கு கல்யாணமானதை மறைச்சு ஆஷா கூட பழகிட்டு இருந்திருக்கிறாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க காமேஷோட போனதா நினைச்சிட்டு இருக்கும் போது ஆஷாவை தனியா அந்த அமிர்தி ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறாரு கிஷோர். 3 நாள் ரெகுலரா ஆஷாவை காலையிலயும் சாயங்காலமும் வந்து பாத்துட்டு இருந்திருக்கிறாரு. பகல்ல எதுவுமே நடக்காத மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. அமிர்தி ஃபாரஸ்ட் உள்ள இருந்த அந்த பெரிய மணல் மேடை தோண்டும் போது உள்ள ஆஷா பிணமான நிலைமையில இருந்திருக்காங்க. அந்த கிஷோரோட நம்பர் சொல்றா. கிஷோருடைய நம்பரை வாங்கி சைபர் செல்லுக்கு அனுப்பி அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சார் அந்த நம்பர் வாலஜா கிட்ட மூவிங்ல இருக்கு சார். ஹைவே பேட்ரோலுக்கு கிஷோருடைய போன் நம்பர், போட்டோ எல்லாத்தையும் அனுப்பி அவனை எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு இன்ஸ்பெக்டர். ரொம்ப கன்னிங்கான பிளான். 3 வருஷமா எந்த தொடர்புலையும் இல்லாத பழைய காதலர்களான ஆஷாவையும் காமேஷையும் மறுபடியும் அவங்க காதலிக்கிறாங்கன்ற சீனை ஊருக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கிறான் கிஷோர். அப்படி நீங்க 2 பேரும் காதலிக்கிறதா இந்த ஊருக்குள்ள எல்லாரும் நம்பினாதான் நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகும்போது யாரும் நம்மள பிடிக்க முடியாதுன்னு ஆஷாவை கன்வின்ஸ் பண்ணிருக்கான். அதை நம்பின ஆஷாவும் காமேஷ் அந்த இடத்துக்கு வர சொல்லி 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ ஊர்ல எல்லாருக்கும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு 2 பேரும் ஊரை விட்டு தப்பிச்சு போற மாதிரி போய் அமிர்தி காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. ஊர்ல உன்னை தேடுற கலைபுரம் எல்லாம் முடியட்டும், நம்ம 2 பேரும் சென்னைக்கு தப்பிச்சு போயிடலான்ற நம்பிக்கையை ஆஷாக்கு கொடுத்துட்டு ரெகுலரா தன்னுடைய வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான் கிஷோர். 3 நாள் ஆனதுக்கு அப்புறமும் காட்டுக்குள்ள தனியாவே உக்காந்து இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கிஷோரை போட்டு கொடைய ஆரம்பிக்கிறாங்க ஆஷா. அந்த எரிச்சல் தாங்க முடியாம ஆஷாவை கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சிட்டு அடுத்து காமேஷ நோக்கி தான் எல்லாரும் போவாங்கன்றத முடிவு பண்றான் கிஷோர். காமேஷையும் அங்க இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் மூலமா முடிச்சிட்டா இந்த வழக்கு முதலும் தெரியாது முடிவும் தெரியாது, அப்படியே போயிரும். ஒருவேளை விஷயம் வெளியே தெரிய வந்தாலும் காமேஷும் ஆஷாவும் லவ் பண்ணி ஊரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. தன் மேல எந்த சந்தேகமும் வராதுன்ற முடிவுக்கு வரான். அந்த பிளானுடைய முதல் பாதி ஆஷாவை யாருக்கும் சந்தேகம் வராத விதத்துல கொலை பண்றது. 2வது பாதி காமேஷ கொலை பண்ணி அந்த இடத்துல இருந்து டிஸ்போஸ் பண்றது. எதிர்பார்க்காத விதத்துல குறுக்க வர ஏட்டையாவோட பைக்கால இந்த கேஸ் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. சார் 6 மாசத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். லவ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல சார். ஆனா ஆஷா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிஷோரை பிரஷர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை எப்படி முடிக்கணும்னு யோசிச்சிருக்கான். ஒரே ஒரு கல்யாணம் ஆன விஷயம் ஆஷாவுக்கு தெரிய வந்ததுன்னா ஊருக்குள்ள அசிங்கமாயிடும்ன்றதுனால ஆஷாவை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கான். எல்லாத்தையும் கிளியரா பிளான் பண்ண கிஷோர் மறந்து போன விஷயம் ஒண்ணு இருக்கு. உலகத்துல நல்லவன் கெட்டவன்ற பிரிவு வர ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இந்த பெர்ஃபெக்ட்டான கிரைம செய்யறதுங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம். எவ்வளவு புத்திசாலியான குற்றவாளியா இருந்தாலும் எவ்வளவு திறமையா பிளான் பண்ணி இருந்தாலும் சட்டத்தின் கையில மாட்டியே தீருவாங்கன்றத கிஷோர் மறந்துட்டான். Radio City presents Crime Earned City.